உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, வாடகை ஒப்பந்தம் சம்பந்தமாக வீட்டின் உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் உள்ள பிரச்சனையை எவ்வாறு சரி செய்வது, வாடகை ஒப்பந்தம் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டுமா, மேலும் வாடகை ஒப்பந்தம் பதிவு செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் மேற்படி வாடகைதாரர் வாடகை வீட்டை காலி செய்யாமல் மற்றும் வாடகையும் கொடுக்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தும் பொழுது எவ்வாறு சட்டத்திற்கு புறம்பாக வாடகை கொடுக்காமல் இருக்கும் வாடகைதாரரை காலி செய்ய வைப்பது, எங்கே வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும், மேலும் சமீபத்தில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான பிறப்பித்த உத்தரவு, இதனை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள், அரசாணைகள், உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. முதலில் தமிழகத்தில் கடந்த 2017 ஆண்டு தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் கடந்த 2019 ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டம் கொண்டு வருவதன் நோக்கம் வீட்டின் உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர்களுக்கிடையே இருக்கும் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கும், மேலும் வீட்டின் உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர் அவர்களுடைய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல வீட்டின் உரிமையாளருக்கும் மற்றும் வாடகைதாரருக்கும் டெனண்ட்டுக்கும் பிரச்சனை என்று வரும்பொழுது அதனை எவ்வாறு தீர்த்து கொள்வது, மேலும் எவிக்ஷன் ஆஃப் பொசஷன், அந்த டெனண்ட் வாடகைதாரரை எவ்வாறு வீட்டை காலி செய்ய வைப்பது, எங்கே அது சம்பந்தமான ஒரிஜினல் பெட்டிஷன் மனு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சட்டத்தில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு வாடகை ஒப்பந்தம், அதாவது டெனன்சி அக்ரிமெண்ட், கண்டிப்பாக ரெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி அந்த அதிகாரிகளிடம் கண்டிப்பாக மேற்படி அந்த டெனண்ட் அக்ரிமெண்டை பதிவு செய்திருக்க வேண்டும். அந்த ஃபார்ம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அவர்களே இந்த சட்டத்தில் ஷெட்யூல் 1 இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி டு அட்ரஸ் த ரெண்ட் அத்தாரிட்டி அவர்களுடைய முகவரி, மேலும் நேம் ஆஃப் த அட்ரஸி ஆஃப் த லேண்ட்லார்ட் வீட்டின் உரிமையாளருடைய முகவரி, மேலும் அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் இருந்தார் அவருடைய முகவரி, அதன் பிறகு டெனண்ட் வாடகைதாரர் மற்றும் குத்தகைதாரருடைய பெயர் மற்றும் முகவரி, அவருடைய தொடர்பு எண், மேலும் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிரிமிசஸ் ஆஃப் த டெனண்ட், அவர் எவ்வளவு இடத்தை ஆக்குப்பை அல்லது அவர் அனுபவத்தில் வைத்துக் கொள்கிறார் என்பதற்கான டிஸ்கிரிப்ஷன், எந்த தேதியில் அவருக்கு பொசஷன் கொடுக்கப்பட்டுள்ளது, ரெண்ட் பேயபிள் எவ்வளவு வாடகை கட்டணம், மேலும் அந்த கட்டடத்தில் உள்ள பர்னிச்சர் அதர் டீடைல்ஸ் மற்றும் அதர் சார்ஜ் பேயபிள், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், எக்ஸ்ட்ரா ஃபர்னிச்சிங், ஃபிட்டிங் அண்ட் ஃபிக்சர்ஸ், அதர் சர்வீசஸ். அதன் பிறகு டியூரேஷன் ஆஃப் த டெனன்சி, வாடகை ஒப்பந்தம் அல்லது அந்த குத்தகை ஒப்பந்தத்தினுடைய பீரியட், கால அளவு எத்தனை ஆண்டுகள், அதன் பிறகு வாடகைதாரருக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் உள்ள அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட், டெனன்சி அக்ரிமெண்ட், அதன் பிறகு வீட்டின் உரிமையாளர் மற்றும் டெனண்டுடைய வாடகைதாரருடைய ஐடி ப்ரூஃப், இருவரினுடைய ஃபோட்டோகிராஃப், அதன் பிறகு என்னென்ன ஆவணங்களை
கொடுக்க வேண்டும் என்றால் டெனன்சி அக்ரிமெண்ட் மற்றும் காப்பி ஆஃப் த செல்ஃப் அட்டஸ்டட் ஐடி ப்ரூஃப் இதையெல்லாம் சேர்த்து சம்பந்தப்பட்ட ரெண்ட் அத்தாரிட்டி அவர்களிடம் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யப்பட்ட வாடகை ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, பதிவு செய்யப்படாத வாடகை ஒப்பந்தமாக இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டின் உரிமையாளர் அந்த வாடகை ஒப்பந்தத்தை ரெண்ட் அத்தாரிட்டி அவர்களிடம் பதிவு செய்ய வேண்டும். இந்த ரெண்ட் அத்தாரிட்டியிடம் பதிவு செய்வதற்கு தற்பொழுது ஆன்லைன் மூலமாகவே தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் அதனுடைய யூசர் மேனுவல் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை படித்துவிட்டு எவ்வாறு ரெண்ட் அத்தாரிட்டியிடம் பதிவு செய்ய வேண்டும் என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய அந்த டெனன்ட் அக்ரிமெண்டை சம்பந்தப்பட்ட ரெண்ட் அத்தாரிட்டியிடம் பதிவு செய்ய முடியும். பதிவு செய்த பிறகு ரெண்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு இது போன்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் வீட்டின் உரிமையாளர், வாடகைதாரர், ஒப்பந்த காலம், ஒப்பந்த தேதி இது போன்ற அனைத்தும் அந்த ரெண்ட் அத்தாரிட்டியிடம் உங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கும். அப்பொழுது மட்டுமே உங்களுக்கும் வாடகைதாரருக்கும் பிரச்சனை வரும் பொழுது மேற்படி அந்த வாடகைதாரரை சட்டப்படி அந்த வீட்டிலிருந்து அவருடைய அனுபவத்திலிருந்து வெளியேற்ற முடியும். குறிப்பாக வீட்டின் உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் எப்பொழுது பிரச்சனை வரும் என்றால், வாடகைதாரர் முறையாக வாடகை கொடுக்காமல் இருக்கும் பொழுது அல்லது வீட்டின் உரிமையாளரிடம் வீட்டு வாடகை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு பேசி அக்ரிமெண்ட் ஏற்படுத்திவிட்டு அதன் பிறகு அந்த வீட்டையோ அல்லது அந்த கட்டடத்தை வேறு ஒரு நபருக்கு சப்லீஸ் உள் வாடகைக்கு விடுவது, அதுவும் வீட்டின் உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட அதிகமாக பணத்தை உள் வாடகைக்கு விட்டு தான் ஒரு வருமானத்தை பெருக்குவது, அல்லது டெர்மினேஷன் ஆஃப் லீஸ் அக்ரிமெண்ட், டெர்மினேஷன் ஆஃப் டெனன்ட் அக்ரிமெண்ட், ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் தொடர்ந்து அந்த இடத்தை ஆக்குப்பை அனுபவத்தில் வைத்து வாடகை கொடுக்காமல் இழுத்தடிப்பது, இது போன்ற சூழ்நிலையில்தான் வாடகைதாரருக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு டெனன்ட் அக்ரிமெண்ட் என்றால் பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் நேரடியாக ரெண்ட் கண்ட்ரோல் அல்லது ரெண்ட் கோர்ட் என்று இருக்கிறது, அந்த நீதிமன்றத்தில் ஆர்சிஓபி அல்லது ஆர்எல்டிஓபி என்று நேரடியாக மனு செய்து மேற்படி இல்லீகல் ஆக்குபேஷன் என்று சொல்வார்கள், வாடகை கொடுக்காமல் ஒப்பந்த காலத்தை மீறி தொடர்ந்து அந்த இடத்தில் அனுபவம் செய்து ஒரு நபரை எவிக்ஷன் வெளியேற்ற வேண்டும் என்று இந்த புதிய சட்டப்பிரிவு 21 கீழ் மனு தாக்கல் செய்து சம்பந்தப்பட்ட நபரை வெளியேற்ற முடியும். அவ்வாறு வெளியேற்றுவதற்கு புதிய சட்டத்தின்படி கண்டிப்பாக ரெண்ட் அத்தாரிட்டியிடம் சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் பதிவு செய்திருக்க வேண்டும். ஒருவேளை வீட்டின் உரிமையாளர் டெனன்சி அக்ரிமெண்ட் வாடகை ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதனை அந்த வாடகைதாரரிடம் கொடுக்கும் பொழுது வாடகைதாரர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுக்கும் பொழுது அதனை ஒரு காரணமாக வைத்து கூட மேற்படி அந்த வாடகைதாரரை அந்த இடத்திலிருந்து வெளியேற்ற முடியும். அதற்கு நேரடியாக ரெண்ட் கோர்ட் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மேற்படி அந்த வாடகைதாரர் டெனன்சி அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்டை கையெழுத்திடுவதற்கு அல்லது அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் நடப்பதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிப்பதால் மேற்படி அந்த நபரை வெளியேற்ற வேண்டும், எவிக்ஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்து மேற்படி அந்த சட்டத்திற்கு புறம்பாக அல்லது அக்ரிமெண்ட் பிரகாரம் நடக்காமல் அல்லது அக்ரிமெண்ட் ஏற்படுத்த மறுக்கும் அந்த வாடகைதாரரை அந்த இடத்திலிருந்து வெளியேற்ற முடியும். இது போன்ற சூழ்நிலையில்தான் சமீபத்தில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆண்டாள் என்பவர்
மேற்படி இந்த ஆண்டாள் உள்வாடகைக்கு வாடகைதாரராக இருந்து கொண்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். வீட்டின் உரிமையாளர் லாரன்ஸ் சுவாமிதாஸ் அவர் இந்த உள் வாடகைதாரரை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி ரெண்ட் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்கிறார். மேற்படி அந்த வழக்கை தான் இந்த வாடகைதாரர் ஆண்டாள் ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். மேற்படி அந்த வழக்கை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கிறது. இந்த ஆண்டாள் வாடகைதாரர் எதற்காக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார் என்றால், மேற்படி அந்த வாடகை ஒப்பந்தமானது பதிவு செய்யப்படாத ஒப்பந்தமாக இருக்கிறது. பதிவு செய்யப்படாத ஒப்பந்தத்தை இந்த புதிய சட்டத்தின்படி மேற்படி உள் வாடகைதாரரை காலி செய்ய சொல்வதற்கு புதிய சட்டம் 2017 படி பிரிவு 21(2)A இந்த பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த சட்டம் வந்த பிறகும் கூட இந்த சொத்தின் உரிமையாளர் இந்த டெனன்சி அக்ரிமெண்டை பதிவு செய்யவில்லை. எனவே பதிவு செய்யப்படாத ஒரு டெனன்சி அக்ரிமெண்டை வைத்து இந்த புதிய சட்டத்தின் கீழ் அவரால் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் ரிவிஷன் பெட்டிஷனாக தாக்கல் செய்கிறார். அதற்கு இந்த வீட்டின் உரிமையாளர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் ஆனது 11 மாத அக்ரிமெண்ட் என்றும், அந்த அக்ரிமெண்ட் முடிந்த பிறகு மேற்படி அக்ரிமெண்டை நீடிப்பதற்கு சம்பந்தப்பட்ட வாடகைதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது என்றும், அதனை சம்பந்தப்பட்ட அந்த வாடகைதாரர் நீட்டிப்பதற்கோ அல்லது அந்த அக்ரிமெண்டை ரத்து செய்து அந்த இடத்தை காலி செய்வதற்கோ மறுப்பதால் அதனை ஒரு கிரவுண்ட்ஸாக வைத்து சம்பந்தப்பட்ட அந்த உள் வாடகைதாரரை காலி செய்ய முடியும் என்று அவர்கள் தரப்பில் வாதிடப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சொத்தின் உரிமையாளர் உள் வாடகைதாரருக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள அந்த மனு சட்டப்படி செல்லும் என்று கூறி இந்த வாடகைதாரர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வாடகைதாரர் அந்த வாடகை ஒப்பந்தத்தை நீடிப்பதற்கு அல்லது வாடகை ஒப்பந்தத்தின்படி நடக்காமல் அவர் தொடர்ந்து வாடகை ஒப்பந்தத்தை மீறும் பொழுது சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் நீங்கள் ரெண்ட் கோர்ட்டுக்கு சென்று சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகல் ஆக்குபேஷன் வாடகை கொடுக்காமல் இருக்கும் அந்த வாடகைதாரரை காலி செய்ய முடியும். எனவே வீட்டின் உரிமையாளர் உங்களுடைய டெனன்சி அக்ரிமெண்டை ரினியூ செய்ய மறுக்கும் அந்த வாடகைதாரரை பதிவு செய்யாமல் 11 மாத கால அக்ரிமெண்டாக இருந்தாலும் சட்டத்தின்படி அந்த வீட்டின் வாடகைதாரரை அல்லது உள் வாடகைதாரரை காலி செய்வதற்கு ரெண்ட் கோர்ட் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து காலி செய்ய முடியும். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.